சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிவிட் ஆர்க்கிடெக்சர்ல எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஒர்க் பிளேன் செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம வந்து ஒர்க் பிளேன் செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி 4 சைடும் வால் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இதனுடைய லெவல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லெவல் 2ல வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரூஷனுக்கு நம்ம வந்து இந்த காம்போனன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டு, மாடல் இன் பிளேஸ் குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த காம்பவுண்ட் அதாவது எந்த ஒரு இது மேல நம்ம ட்ரா பண்ண போறோமோ, அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வால் இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு சீலிங் மேல ட்ரா பண்ண போறோம். எதுனாலும் நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஜென்ரலா கேஸ் ஒர்க் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இந்த இடத்துல ஓகே குடுத்துடலாம். இப்ப நம்ம இது மேல வச்சு நம்ம 2Dலயே வச்சு ட்ரா பண்ண முடியாது. அதனால 3Dக்கு மாத்திக்கிறேன். ஸோ 3Dக்கு மாத்திட்டு ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மேல இருக்கிறது ஆல்ரெடி ட்ரா பண்ண ரூஃப் அத விட்டுருங்க. ஸோ இங்க 4 வால் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப 3Dல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, இந்த எக்ஸ்ட்ரூஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு, இப்ப நீங்க ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தாவது ஒரு இடத்துல ட்ரா ஆகும். பட் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ இந்த வால்ல நீங்க ட்ரா பண்ண போறீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த வால்ல ட்ரா பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளேன் செட் பண்றோம். ஸோ பிளேன் செட் பண்றதுக்கு எப்பவுமே எந்த வால்ல வந்து நீங்க ட்ரா பண்றீங்களோ, அந்த வால்ல தான் நீங்க வந்து பிளேன் செட் பண்ணணும். இந்த 3D வியூலயே வச்சு ட்ரா பண்ணாதீங்க. இப்போ ஃப்ரண்ட் வால்ல பண்றீங்கன்னா, ஃப்ரண்ட் வால்ல இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாக்ட்டா அந்த வியூல செட் ஆகும். நீங்க 3Dல வச்சுட்டு, இப்போ நீங்க இந்த கார்னர்ல பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்டா அந்த டெக்ஸ்ட் மேல கரெக்ட்டா பிக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அந்த வியூ செலக்ட் ஆகும். இப்போ இத செட் பண்ணிட்டு, இப்போ நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா ட்ரா ஆகாது. இப்போ தான் நம்ம பிளேன் செட் பண்றோம். பிக் ஏ பிளேன் குடுத்துட்டு, இப்போ இந்த மாரி குடுத்துட்டு, இப்போ லைன் மட்டும் இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர்ல லைன் காட்டுது பார்த்தீங்களா? அப்படி காட்டும்போது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு செட் ஆகாது பிளேன். இப்போ நீங்க வேற எந்த இடத்துல ட்ரா பண்ணாலுமே என்ன ஆகும்னா, ஷார்ப் ஆங்கிளா இருக்கு. உங்களால பிளேன் செட் பண்ண முடியாது அப்படின்னு காட்டும். எப்பவுமே இந்த செட் பிக் ஏ பிளேன் குடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க கர்சர வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு ப்ளூ கலர்ல லைன் காட்டும். அதாவது எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். பிக் ஏ பிளேன் குடுத்துட்டு, இந்த இடத்துல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபுல் ஷேப்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவுமே கவர் ஆகி பிளேன்ஸ் ஷோ ஆகணும். அப்ப நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பக்கத்துல ஷோ குடுத்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆன மாதிரி பிளேன் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் நீங்க அந்த மாரி கவர் ஆகாம ஒரே ஒரு லைன் மேல ட்ரா பண்ணீங்கன்னா, ஷார்ப் ஆங்கிளா இருக்கு. உங்களால ஒர்க் பிளேன் செட் பண்ண முடியாதுன்னு காட்டும். இப்போ நீங்க ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா அந்த வால் மேலயே கரெக்ட்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ண முடியும். ஃபினிஷ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம கரெக்ட்டா அந்த வால்ல ட்ரா பண்ணியிருக்கோம். இப்ப இந்த வால்ல நீங்க ட்ரா பண்ண போறீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ரைட் வியூல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல காம்போனன்ட்ல மாடல் இன் பிளேஸ், ஓகே. இந்த இடத்துல ஓகே குடுத்துட்டு, எக்ஸ்ட்ரூஷன், செட், பிக் ஏ பிளேன், ஓகே. இப்ப எக்ஸாக்ட்டா இந்த வியூ செலக்ட் பண்ணிட்டு ஷோ குடுத்துக்கோங்க. ஷோ எப்பவுமே ஆன்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க பிளேன் கரெக்ட்டா செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பிளேன் செட் பண்ணணும். நீங்க இது வந்து ரூஃப்ல வந்து ஜ நீங்க பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் பிளேன் செட் பண்ணுவோம். ஸோ பிளேன் செட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கரெக்ட்டா செட் பண்ண பழகிக்கோங்க. இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.